ஓராயிரம் கலைஞர் வந்தாலும், ஓராயிரம் ஸ்டாலின் வந்தாலும், 1,00,000 உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருப்பதைக் கண்டு ஆளுகிற கட்சி நடுநடுங்கி போயிருக்கிறது. இதுதான் உண்மை நிலவரம். ஆகவே ஆளுகிற கட்சி நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்துகிற பொறுப்பை புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானிய தொண்டர், ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற புதிய இலக்கணத்தை படைத்து நாடு போற்றுகிற நல்லாட்சியை நலத்திட்ட நாயகராக ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை வரவேற்பவர்கள் எல்லோரும் வரவேற்கிறார்கள். அதை இன்னும் மீண்டும் அதை மலரச் செய்ய வேண்டும் என்று, அந்த உறவு மலரச் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மலரச் செய்கிறார்கள். தேர்தல் காலங்களிலே வருகிற விமர்சனங்களுக்கும் தேர்தல் காலங்களிலே வருகிற பாராட்டுகளுக்கும் நாம் ஒவ்வொன்றுக்கும் பூத கண்ணாடி வைத்து தேடி படித்து அதற்கான அரசியல் காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லி கொண்டு இருப்பதற்கு யாருக்கும், எந்த அரசியல்வாதிகளுக்கும் நேரம் இல்லை. மக்களை சந்திப்பதற்கே யாருக்கும் நேரம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு 175 தொகுதியிலே நேரடியாக சென்று சந்தித்த ஒரு வரலாறை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது. புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வரலாற்றை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது. இப்போ தேர்தல் களத்தில் முந்தி செல்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நல்ல பதிலை தான் இந்த நடந்து முடிந்த கழக செயற்குழு பொதுக்குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒத்த கருத்துடைய அதில் அந்த செயற்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள், ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றுகிற கட்சிகள், மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு உள்ள கட்சிகள். ஆகவே அந்த ஏற்றுக்கொள்வதோடும் மன ஒத்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி அமைக்குவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கழக செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக அது தீர்க்கமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கும். யார் யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது. எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தடுக்க முடியாது. என் ரத்தத்துல தாவேக தலைவர் விஜய முதல்வராக்குவதும் என் ரத்தத்துல ஓடிட்டு இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்படியா? நான் அதை பார்க்கலையே. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் விவரம் சொல்றேன். தாவேகாவுடைய வளர்ச்சி எப்படின்னு பாக்குறீங்க? அதாவது ஜனநாயக நாட்டுல தேர்தல் காலத்துல திருவிழாவில் எல்லாரும் வரதான் செய்வாங்க. திருவிழாவில் நீங்கள் வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுலாம் யாரும் தடை சட்டம் போட முடியாது. திருவிழாவில் வர்றவங்களெல்லாம் வரவேற்போம். சாமி வரம் யாருக்கு கொடுக்குறதுன்றத 2026 சட்டமன்ற தேர்தல் தான். மக்கள் தான் சாமி. மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகவே சாமி வரம் கொடுக்குற தீர்ப்பை பொறுத்து தான் யார் யாருக்கு யார் யாருக்கு எந்த இடன்றத சாமி தான் தீர்மானிக்கணும், இறைவன் தான் தீர்மானிக்கணும், மக்கள் தான் தீர்மானிக்கணும், மகேசன் தான் தீர்மானிக்கணும். நீங்க மணி பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? என்ன மணி இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் தலைமை பேசுறதெல்லாம் நம்ம தொண்டர்கள் பார்க்கணும், வரவேற்கணும், அதற்கு பாராட்டு தெரிவிக்கணுமே தவிர அதை விவாதிக்க முடியாது மணி. அவங்க எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. உங்களுக்கு தலைப்பு செய்தியா சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா தேசிய கட்சி எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த தொகுதியில எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் எத்தனை இடங்களிலே எந்தெந்த தொகுதியிலே போட்டியிடுகிறது என்பதை தலைப்பு செய்தியாக புதிய தலைமுறை உள்பட அனைத்து செய்திகளிலும் வரக்கூடிய வகையிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே எதிரி திமுக. நீங்க ஒரு மக்கள் விரோத திமுக. எல்லாரும் வருவாங்க. நாங்களே எங்க 54 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி, திமுகவுடைய குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியல்,
சர்வாதிகாரம், ஹிட்லர், முசோலினி, இடியமன் இதெல்லாமே நாங்கள் ஒழிக்கணும்னு யார் சொன்னார்? மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழகம் தரணியிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் 54 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அதற்கு இந்த 2026 தேர்தலில் விடிவாக கிடைக்கும். 1000 கலைஞர் வந்தாலும், 1000 ஸ்டாலின் வந்தாலும், 1,00,000 உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. மக்களாட்சி மலர்வது உறுதி. மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.